இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி இன்றைக்கி வந்து காலையில் ரொம்ப அமைதியாகவும் பொறுமையாகவும் ஆரம்பிச்சுது. ஆனால் இன்றைக்கி இப்படி இருக்க போகிறதில்ல. ஏன்னா இன்றைக்கி நிறைய விசேஷங்கள் சேர்ந்து ஒன்றா இருக்குது. ஆடி கிருத்திகை, சனிக்கிழமை என்றைக்குமே நாங்கள் சாப்பாடு செஞ்சு படைப்போம் மதியானத்தில். அதே போல் கிருஷ்ண ஜெயந்தி சாயங்காலத்துக்கு படைக்கணும். அதனால் இன்றைக்கி நிறைய வேலைகள் இருக்குது. முதல்ல இந்த இடம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா தான் மற்ற வேலைகளை ஆரம்பிக்கணும். இப்போ இங்கேருந்து ஏற்கனவே போட்டிருந்த கோலம் எல்லாத்தையும் கழுவிட்டு இந்த இடம் ஃபுல்லாக கழுவிட்டு வேறு ஒரு கோலம் போட்டாச்சு. இந்த கோலம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. எனக்கு கோலம்லாம் ரொம்ப போட வராது. ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச கோலங்களை போடுவேன், அவ்வளோதான். சில பேர் அழகாக போடுவாங்க. எனக்கு அப்படி தான் போடணும்னு ஆசை, அப்படி எனக்கு வரல. அடுத்தது மெத்தைக்கு வந்துட்டு பூலாம் என்ன பூத்துருக்கோ சரி, அதெல்லாம் சாமிக்கு பறிச்சுட்டு போகலாம், இன்றைக்கி வைக்கலாம் அப்படின்ட்டு கடையில் தான் வாங்க போகிறோம். இருந்தாலும் இது கூட வந்து வீட்டில் பூத்த பூ வைக்கும் போது மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்கும். அதனால் என்னென்ன பூலாம் பூத்துருக்கோ அதெல்லாம் பறிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு மெத்தைக்கு வந்தாச்சு. இது வந்து கொடி சம்பங்கி பூ. சரி, இதில் கொஞ்சம் நிறையவே இருந்தது. இது அழகாக அந்த பட்டன் ரோஸையும் இதையும் சேர்த்து மாலை மாதிரி கட்டி சாமிக்கு வைக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் ஜாதி மல்லியும் பூத்திருந்தது. சரி, அதையும் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டாச்சு. சாமிக்கு வைக்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம பறிச்சுட்டு வந்த பூ இது தான். சில சமயத்தில் செம்பருத்தி நிறைய பூக்கும், இன்றைக்கி அவ்வளோவா இல்லை. இது கிருஷ்ணர் பாதம் வைக்கிறதுக்காக அரிசி ஊற வச்சுருக்கிறேன். மத்தியானம் சாப்பாட்டுக்காக மரவள்ளி கிழங்கு வறுக்க போகிறேன். அதுக்காக தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், தோல் ஈஸியாக எடுக்கணும்னுட்டு. ஈவினிங் கிருஷ்ணருக்கு வச்சு படைக்கிறதுக்காக தயிர் புற ஊற்றி வச்சாச்சு. மதியானம் சாப்பாடு பார்த்திங்கன்னா சாதம், கோவக்காய் கூட்டு, மரவள்ளிக்கிழங்கு வறுவல், மரவள்ளிக்கிழங்கு உரிச்சு வச்சு. இங்கே இடம் ஃபுல்லாக காஞ்சிடுச்சு, அதனால கோலம் போட்டுடலான்னு கோலம் போட்டாச்சு. நான் எப்பவுமே இங்கே வாசலில் இந்த கோலக்கல்லாலேயோ சாக்பிசாலையோ போட்டால் தெரிய மாட்டுது. அதனால் எப்பவுமே அரிசி மாவால் தான் கோலம் போடுவேன். அதுவும் ஒவ்வொரு தடையும் பச்சரிசி ஊற வச்சு அரைக்க மாட்டேன். ஒரு தடவை அரைச்சி வச்சு அதே காய வச்சு இது பண்ணிப்பேன். அதை பற்றின ஒரு வீடியோவும் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், அது வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். இது காஞ்சா பளிச்சுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் சாமிக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு சாமிக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணி அவங்கள தயார் பண்ணி பூஜை ரூமை தயார் பண்ணி வச்சுட்டு சைட் பை சைடு இங்கே கிச்சன் வேலையும் பார்த்துப்பேன், இந்த வேலைங்களையும் பார்த்துப்பேன். ஒரு வேலையை அப்படியே பிடிச்சி வச்சுட்டா எல்லாம் படைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு அங்கே எதனா ஒரு சின்ன கேப் கிடச்சிதுன்னா இந்த இடத்துல ஓடியாந்து இந்த வேலைங்களை செஞ்சு வச்சுடுவேன். எனக்கு ஏதோ கொஞ்சம் தெரிஞ்ச இதில் வந்து இதெல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுடுவேன். இன்னும் சொல்லப்போனால் இந்த கிருஷ்ணர் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இது வந்து எங்களோட கல்யாணத்துக்காக இந்த தொட்டிலில் போட்டு ஆடுறதுக்காக குழந்தை கிருஷ்ணர் வாங்கி கொடுப்பாங்க. அப்படி வாங்கி கொடுத்த ஒரு கிருஷ்ணர் எங்களுக்கு முதல்ல குழந்தையாக வந்த கிருஷ்ணர் இவர். அதனால இந்த கிருஷ்ணர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது எங்கள் அப்பாவோட ஞாபகம் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இவங்க எல்லாருக்கும் அழகாக போட்டு வச்சு இவங்க வைக்க வேண்டிய இடத்துல எங்கெங்கே வைக்கணும்னு வச்சிடலாம். மற்ற விளக்கு வேலைகள்லாம் நான் ஃபஸ்ட்டே முடித்து வச்சுட்டேன். அபிஷேகம் பண்ணுறது மட்டும் எப்பயுமே அப்போ தான் செய்வேன். அதனால் அன்றைக்கி படைக்கிற நேரத்துக்கு செய்கிறதுனால அப்போ இது பண்ணி வச்சுட்டு இப்போ மற்றதெல்லாம் எங்கெங்கே வைக்கணுமோ அது பண்ணியாச்சு. சனிக்கிழமை படைக்கிறதுக்காக மாமா வந்து நாமெல்லாம் போட்டு வச்சுட்டாங்க. மதியானம் இப்போ கிருத்திகைக்கு சனிக்கிழமைக்கு எல்லாத்துக்கும் படைச்சிட்டேன். இது வந்து நான் கிருத்திகையப்பே நான் ஆடி கிருத்திகையப்பே வடை பாயசம்லாம் செஞ்சு படைச்சதுனால இந்த தடவை வந்து வெறும் மாவிளக்கு மட்டும் போட்டு சாமிக்கு சாப்பாடு செஞ்சு வச்சு படைச்சிட்டேன். இப்போ அடுத்தது கிருஷ்ண ஜெயந்திக்கான வேலைகளை ஆரம்பிக்கணும். எல்லா பலகாரமுமே என் கடையிலே வாங்கிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு முறுக்கு மட்டும் கொஞ்சம் சுட்டுக்கலாம் அப்படின்ட்டு வீட்டிலே முறுக்கு மட்டும் கொஞ்சம் சுட்டு வச்சுட்டு கிருஷ்ணரை எடுத்து அலங்காரி பண்ணி வச்சுட்டா பாதம் போட்டுட்டு வந்துடலான்ட்டு கிருஷ்ணர் 2 அந்த ஒரு ஃபோட்டோவும் அதுவும் எடுத்து அவங்களுக்கு அலங்காரம் பண்ணி அங்கே ரெடி பண்ணி வச்சுட்டு பாதங்களை போட ஆரம்பித்தாச்சு. என் பொண்ணு தான் இன்றைக்கி ஹெல்ப் பண்ணா. அம்மா நீங்கள் அந்த அச்சு மட்டும் வச்சுட்டு போங்க, அந்த ஃபிங்கர் எல்லாம் நான் வைக்கிறேன், எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னா. சரி நீ செய் அப்படின்ட்டு அவங்க ஆசைப்படும் போதே செய்ய விட்டுறணும். இல்லாட்டினா நம்ம அந்த நேரத்தில் தடுத்துட்டோன்னா எந்த வேலையுமே செய்ய மாட்டுறாங்க. அதனால் செய் அப்படின்ட்டு சொல்லவும் நான் எப்படி செய்யணும்னு மட்டும் ஒரே தடவை அவங்களுக்கு செஞ்சு காமிச்சேன். அதுக்கப்புறம் பின்னாடி அவங்க வந்துட்டாங்க. இது அழகாக இங்கே வந்து கிருஷ்ணரோட பாதம் வைக்கிறதுக்கு நம்ம கைகளை மடக்கிட்டு மாவில் ரொம்ப தண்ணி ஆக்கிடக்கூடாது. மாவை அந்த ஊற வச்சிருந்த அரிசி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி இது பண்ணிட்டாலே கரெக்டாக இருக்கும். அதை அப்படியே வச்சுட்டு வைக்க அழகாக வந்துடும். அதில் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் எதுனா பண்ணணுன்னா மட்டும் அந்த மாவை தொட்டு அழகாக கரெக்ட் பண்ணிவிட்டு வந்துட்டிங்கன்னா ஃபுல்லாக அழகாக வந்துடும் கிருஷ்ணரோட பாதம். இப்படி வச்சா ரொம்ப குட்டி
பாதம் வச்ச மாதிரி அழகாக இருக்குது. சில சமயத்தில் நான் வரைஞ்சி தான் வைப்பேன். ஃபஸ்ட்டெல்லாம் இந்த ஒரு மாதிரி கிராஸ் மாதிரி போட்டு வரைவாங்க, அப்படி தான் இது பண்ணுவேன். ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இது பார்க்குறதுக்கு ஏதோ ஒரிஜினல் கிருஷ்ணர் நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கிது. அதனால் இப்போ இப்படி பண்ண ஆரம்பித்தாச்சு. இது இப்போ வெளியிலேருந்து பாதம் வச்சுட்டு ஃபுல்லாக முடிச்சாச்சு. என் பொண்ணு தான் அந்த டாட்டெல்லாம் ஃபிங்கரெல்லாம் வச்சுட்டு வந்துட்டா. இதெல்லாம் ஃபுல்லாக முடித்து இப்போ பூஜை ரூம் வரைக்கும் கிருஷ்ணர் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே நிற்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாச்சு. அடுத்து என்னோடய பெரிய வேலையே என் பசங்களுக்கு மேக்கப் பண்ணது தான். 2 பேருக்குமே பண்ணி முடிக்கவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஆகிடுச்சுன்னு அறக்க பறக்க பண்ணதுனால எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை அவங்களுக்கு முடித்த இது இன்றைக்கி. ஆனால் இன்னும் ஒரு தடவை என் பொண்ணுக்கு ராதாவேஷம் போட்டு திருப்பியும் அதை அழகாக பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அது ஏதோ ஒரு குறையாகவே இருந்த மாதிரி இருந்துச்சு. போன தடவைலாம் ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த தடவை ஏதோ ஒரு சின்ன ஒரு குறை இருக்க மாதிரி எனக்கு இருந்துச்சு. அதனால் இன்னொரு நாள் அதை அழகாக பண்ணிடணும். அப்புறம் பூஜை ரூமில் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு பொங்கல் செஞ்சு வைப்போம். தயிர், பால், வெண்ணெய், அப்புறம் பலகாரங்கள் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் வீட்லேயும் செஞ்சு வைக்கலாம். நம்ம கடையிலையும் மோஸ்ட்டாக கடையிலே தான் வாங்கி வச்சது. முறுக்கு மட்டும்தான் நான் செஞ்சது. அப்புறம் அவல், பொரிக்கடலை இதெல்லாம் வச்சு படைச்சிட்டு என் பையனை கூப்பிட்டு வெண்ணெய் எடுத்து சாப்பிடுடா அப்படின்ட்டு என் பொண்ணையும் பையனையும் உட்கார வச்சு சாப்பிட்டது. அதில் வெண்ணெயில் சர்க்கரை கலந்து வைப்போம். அது நவநீதம் அப்படின்னு எங்கள் மாமா சொல்லுவாங்க. அதை நல்லா ரசித்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு 2 பேரும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு அப்புறமேட்டா கொஞ்சம் நேரம் அந்த பலகாரம்லாம் முடிச்சுட்டு ஃபோட்டோஸை அதுக்கப்புறம் தான் எடுக்கவே ஆரம்பித்தேன். இது கொஞ்சம் ஃபோட்டோஸை எடுத்துகிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக அழகாக கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடி முடித்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.